மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாம் உத்தரபவார்ணவாத். எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு நாம் படிக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஸ்ரீமத் பாகவதம் பிரத்யக்ஷமாக பகவான் கிரந்தரூபமாக அவதரித்தது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு. நம்ம பகவான் தான் அந்தர்யாமியாக இருந்து நம்ம இதை செய்ய வைக்கிறார். பகவான் தான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இதை செய்து கொண்டு வருகிறோம். இது புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மே 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 16 தேதி வரை எல்லா கௌடியா மட் சம்பிரதாயத்திலும் பல்வேறு சம்பிரதாயங்களிலே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருக்கார். நாமும் கடந்த 10-12 நாட்களாக பாகவதத்தை அத்தியாயமாக ஸ்லோகமாக அதன் அர்த்தத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். இது 200 சீரீஸ்ன்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் நாட் இன் அ பிரவச்சனம் ஆர் உபன்யாசம் ஃபார்மேட். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிளைன் ரீடிங். வேர் ரிக்வயர்ட் we elaborate on those points. அந்த மாதிரி நம்ம இதை ஒரு 10-12 நாளாக வாசிச்சுட்டு இருக்கோம். இதில் நமக்கு தெரியுங்கிற பெருமையோ, நமக்கு தெரியாதுங்கிற அவமானமோ, இல்லை ஏதோ நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோங்கிறதுக்கு உண்டான வினயமோ எதுக்குமே இடமில்லை. ஏனென்றால் பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை செய்ய வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற பக்தி உணர்வோடு, எல்லாமே நம்ம சத் சங்கம் பண்ணுறதே அதுக்காகத்தான் இல்லையா? அந்த பக்தி உணர்வோடு நாம் இதை செய்து கொண்டு வருகிறோம். பூர்வ கதை சங்கிரகம். நேத்திக்கு என்ன பார்த்தோம்? இந்த பிரம்மாவின் மானசீக புத்திரர்களான சனகாதி மகரிஷிகள் வைகுண்டத்துக்கு வரா. வைகுண்டத்தில் சப்த பிராகாரத்தில் 6 பிராகாரம் முடிஞ்சு 7வது திருவாயிலே வரும்பொழுது, அந்த 7வது பிராகாரத்திலே அந்த திருவாய்ப்படியிலே அங்கிருக்கும் காவல்காரர்கள் ஜெய விஜயர்கள், அவர்கள்தான் விஷ்ணு பார்ஷதர்கள், இவாளை நிறுத்திவிடுறா. இவாளை நிறுத்தின உடனே சனகாதிகளுக்கு உடனே கோபம் அவளை சபிச்சுடுறா. அவளை சபிச்சாவிட்டு தான் ஜெய விஜயர்களுக்கு தெரியறது இவாள்லாம் பெரிய மகரிஷிகள், மாமுனிவர்கள் அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியறது. அந்த ஜெய விஜயர்கள் இவாள்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. பட் டேமேஜ் வாஸ் ஆல்ரெடி டன். தே ஹேவ் பீன் கர்ஸ்டு பை சனகாதிகள். உடனே பகவானுக்கு உடனே அங்கேருந்து ஓடி வரார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கேருந்து பகவான் நேரம் பிரத்யக்ஷமாக இவாளுக்கு அருள் பாலிக்கிறார். நாட் ஓன்லி அருள் பாலிக்கிறார், அவர் இவா பகவான் வந்த உடனே சனகாதிகள் பகவானை நோக்கி துதி பண்ணுறா. இவா ஸ்துதி பண்ணி முடிச்சாவிட்டு பகவான் சனகாதி மகரிஷிகள், அந்த பிராமண சிரேஷ்டர்கள், அந்த அந்தண சிரேஷ்டர்கள், அந்த மகா முனிவர்களான சனகாதி முனிவர்களை பகவான் துதிக்கின்றார். அப்புறம் பகவான் சொல்கிறார், இது உங்கள் தப்பு இல்லை, இது எல்லாமே ப்ரீ பிளான்டு, இதெல்லாம் என்னோட வேலை தான், அதனால் நீங்கள் சரியான காரியத்தை தான் செய்தீர்கள்னு சொல்லி அவளை அவள் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்த பர்பஸ் என்ன? பகவானை சேவிக்கணும், பார்த்தாச்சு, ரொம்ப திருப்தியாக பார்த்தாச்சு, வைகுண்டத்தை பார்க்கணும், வைகுண்டத்தை ஒரு டூர் அடிச்சுட்டு அவள் போயிடுறா. அப்புறம் பகவானும் இவாள்கிட்ட சொல்கிறா, துவாரபாலகர்கள்ட்ட சொல்கிறா, நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், அவளோட தொழில் காவல் காக்க வேண்டியது, அதனால் இதெல்லாம் என்னோட வேலை தான், நான் இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிருக்கேள், அதனால் யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ், யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ்னு சொன்ன உடனே இந்த 2 பேர்களும் பூலோகத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள். அவள் அங்கேருந்து எங்கே வரா? இப்போ பூலோகத்தில் அவள் பிறவி எடுக்கணும். அங்கே தான் நம்ம அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம். திதியும் கஷ்யபரும் அவளோட ஆண் பெண் சேர்க்கையினாலே திதி கர்ப்பம் அடைகிறாள். அந்த கர்ப்பத்தில் தான் இரண்யாக்ஷகனும் இரண்யகசிபுவும் பிறக்கப் போகிறார்கள். இப்போ திதியோட கர்ப்பத்தில் அவள் இருக்கா. அவள் திதியோட கர்ப்பத்தில் இருக்கிறச்சே எப்படி அந்த சாபம் இவரே சொல்லிடுவார். கஷ்யபர் திதிக்கு சொல்லுவார் இல்லையா, நீ அகால வேளை, இந்த சாயங்கால வேளையிலே
ஆண் பெண் சேர்க்கை கூடாது, அந்த தகாத வேளையிலே நீ செய்ததால் உனக்கு பிறக்க போகிற 2 பசங்களும் அசுர பசங்களாக பிறக்க போகிறாங்க. அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துவார். துன்புறுத்துவார்கள். எல்லா உலகத்தையும் 7 பூனங்களையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். அப்பேற்பட்ட அசுர குழந்தைகளை நீ பெற்றெடுக்கப் போகிறாய். ஆனால் ஒரு கான்சலேஷன், அவ 2 பேருமே பகவான் ஸ்ரீமன் நாராயணனாலே சம்ஹாரம் பண்ணப்படுவார்கள். அதனால் பகவானே அவளுக்கு மிருத்யு. அந்த ஆஸ்பெக்டில் ஒரு கன்சோலேஷன் ஃபார் திதி தேவி. பரவாயில்ல, கடைசியில் பகவானுடைய திருவடியை அவர்கள் சரணடைகிறார்கள்ங்கிற ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கிறது அவளுக்கு. ஷீ காட் அ கான்சோலேஷன் அவுட் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் நாட் ஓன்லி தட், ஷீ கெட் அ போனஸ். அப்போ கஷ்யபர் சொல்கிறார், நீ செய்த தவற்றை உணர்ந்ததினாலே உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பகவானுக்கே இணையாக போற்றப்படும் பேரன் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொன்னால் அவன் தான் பிரகலாதன். இந்த 2 அசுரர்கள் தான் இரண்யாக்ஷகன், இரண்யகசிபு. ஸோ அந்த பேக்ரவுண்டு, வித் தட் பேக்ரவுண்ட் வி ஆர் என்டரிங் டுடேஸ் சத்சங். இன்னைக்கு 3வது ஸ்கந்தத்திலே 17வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு இரண்யகசிபு இரண்யாக்ஷன் பிறப்பு. இரண்யாக்ஷகன் தான் வராக அவதாரம் எடுத்த பகவானோடு சண்டை போட்டு வராகனால் வதம் பண்ணப்பட்டவன். இரண்யகசிபு பின்னாடி 7வது ஸ்கந்தத்தில் வருவார். இந்த 2-3 சாப்டர் 2-3 நாளைக்கு, நெக்ஸ்ட்டு 2-3 நாளைக்கு நம்ம இவா கதையை பார்த்துட்டே தான் இருப்போம். திருப்பி இவா கதை வந்துட்டே இருக்கும். இது பெரிய கதை இது. ஸோ இந்த இரண்யகசிபு தான் பிரகலாதனோட அப்பா. அவன் பின்னாடி நரசிம்ம அவதாரம் எடுத்து பகவான் அவனை சம்ஹாரம் செய்வார். அதை பின்னாடி 7வது ஸ்கந்தத்தில் பார்ப்போம். நிறைய இருக்குது அது வரத்துக்கு. இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆனாலும் ஆகும் அது. எனிவே, இந்த 17வது அத்தியாயம் இது எங்கே கான்டெக்ஸ்ட் எகைன் வருவோம். ஜஸ்ட் டு ரிஃப்ரெஷ் யுவர் மெமரி, நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகள் சூதபாணிகருக்கு அவள் சத்திரயாகம் பண்ணுறச்சே கதை சொல்லிகிட்டு இருக்கா. அந்த கதை சொல்லிகிட்டே இருக்கச்சே அவள் என்ன சொல்கிறா, சுகமுனிவர் சுகபிரம்மம் ஸ்ரீ சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு கங்கா தீரத்தில் சொன்ன கதையை சொல்லிகிட்டே வர, ஸ்ரீ சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு பாகவதத்தை சொல்லிகிட்டே வரச்சே அவர் என்ன கதையில் இருக்கார். இப்போது விதுர மைத்ரேய சம்வாதத்தில் இந்த கதை இருக்குது. மைத்ரேயர் விதுரருக்கு சொன்ன கதையை சொல்லிட்டு வரார். மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிகிட்டே வரச்சே இங்கே கான்வர்சேஷன் இங்கே எங்கே போகும்னா, பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் நடந்த சம்வாதம் ஒன்று. அந்த சம்வாதம் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். எனிவே, ஸோ நம்ம விதுர மைத்ரேய சம்வாதம் தான் முழுக்க இந்த 3வது ஸ்கந்தம். அதுதான் பாகவதத்திலேயே ரொம்ப விஸ்தாரமான பகுதி. ஸோ நம்ம அந்த சீனில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் இன் தட் சீன். ஸோ வி ஆர் என்டரிங் டுடேஸ் சத்சங் வித் தட் இன்ட்ரோடக்ஷன். மைத்ரேயர் கூறுகிறார், விதுரரே, பிரபஞ்சம் எங்கும் இருள் சூழ்ந்ததன் காரணத்தை பிரம்மதேவர் கூற கேட்ட தேவர்கள் ஐயம் நீங்க பெற்று சொர்க்கலோகம் திரும்பி போனார்கள். ஏன்னா தேவர்கள் பிரம்மாட்ட கேட்குறா இல்லையா, பிரபஞ்சமே திடீர்னு இருளாக இருக்கே, என்ன ஆச்சுங்கிறச்சே. அப்போ பிரம்மா கிளாரிஃபை பண்ணுறார், ஒன்றும் இல்லைப்பா, 2 அசுரர்கள் பிறக்க போகிறா, அவள் திதியோட கர்ப்பத்தில் இருக்கா, அதுதான்ப்பா இத்தனை இது இவ்வளவு பூலோகம் தேவலோகம்லாம் திம்லோகப்படுறது இதனால தான். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட்னு ஹீ கிளாரிஃபைஸ். ஸோ நோ நீட் டு வரி. இது எல்லாமே பகவானுடைய வேலை தான், அவருடைய திருவிளையாடல்கள். அதுக்கு அவரே ஹி ஹஸ் காட் அ சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ நீங்கள்லாம் திரும்பி போங்கன்னு உடனே அவள்லாம் திரும்பி சுவரலோகம், அவளோட சொர்க்கம் அதில் தானே தேவர்கள் இருக்கா, அங்கே திரும்பி போய்ட்றா. பிரம்மாவை பார்க்குறதுக்கு வந்தால் திரும்பி அவளோட ஐயம் நீங்க பெற்று தே வெண்ட் பேக் டு ஸ்வர்க்கம். நவ் 2வது ஸ்லோகம். கஷ்யபர் அந்த திதி அந்த இதில் அந்த சீனுக்கு போவோம். கற்புக்கு அரசியான திதி தேவி நடுவில் சொல்கிறார், உனது 2 பிள்ளைகளும் உலகங்களையும் 8 திக்பாலர்களையும் கதறடிக்க போகிறார்கள்னு சொன்னார் இல்லையா. அவனை அவ்வாறு கூறியதை கேட்ட திதி தேவி தன் பிள்ளைகளால் தேவர்களுக்கு என்ன தீங்கு நேருமோ என்று பயந்து 100 ஆண்டு காலம் அந்த கர்ப்பத்தை தரித்தாள். 100 ஆண்டு வச்சுட்டு இருக்கா கர்ப்பத்தில்.
100 ஆண்டுகள் கழிந்ததும் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். ஒரு வழியாக 2 பிள்ளைகளும் பிறந்தாச்சு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கதியை கலக்கிட்டாங்க. அவளுக்கு ஏற்கனவே பயம். கஷ்யபருக்கு அதிதி திதின்னு 2 மனைவிகள். இந்த திதி பிறக்கிறவாள்லாம் அசுரர்களாக இருப்பா, அதிதிக்கு பிறக்கிறவாள்லாம் தேவர்கள். ஸோ இவளுக்கு கதியை கலக்கும். இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு விஷம் பண்ணுறாங்களே, பிறந்தா விட்டு என்ன ஆகுமோ, எப்படி கதறடிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிறா. எனிவே 100 ஆண்டுகள் கர்ப்பவாசம் இருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் பிறந்த பொழுது ஸ்வர்க்கம், பூமி, ஆகாயம் முதலிய எல்லா இடங்களும், அனைத்து உலகங்களும் பயத்தை தரும் தீய சகுனங்கள் தோன்றின. பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீய சகுனம் வந்தாச்சு, பிறந்தா விட்டு தீய சகுனம் தோன்றினேன்னு இதில் சொல்கிறான். அப்போனா என்னன்னு பார்த்துக்கோ. கிடுகிடுன்னு ஆடும்னு நினைக்கிறேன். உட்காண்டே இருப்பான், பூகம்பம் மாதிரி ஏதாவது வரும், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மேலே போட்டிருக்கான் பாருங்க. ஐ குட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முந்தினுட்டேன் நான். 4வது ஸ்லோகம். மலையும் பூமியும் நடுங்கின, எல்லா திசைகளும் தீப்பற்றி எரிவது போல் ஒளிர்ந்தன, அந்த கொள்ளிக்கட்டைகளுடன் கூடிய இடிகள் விழுந்தன, கெட்ட காலத்தை தெரிவிக்கும் வால் நட்சத்திரங்கள் தோன்றின, பெருத்த மரங்கள் வேருடன் சாய்ந்து கொண்டு பூ பூ என்ற இரைச்சலோடு தாங்க முடியாத புயல் காற்று வீசியது. அப்பொழுது அந்த புயல் சேனைகள் போலவும் எங்கும் பறக்கும் புழுதி கொடி போலவும் காட்சியளித்தது. பளிச் பளிச்சென்று மின்னல் அடித்தது. சூரிய சந்திரர்கள் மறைந்து விட்டார்களோ என்று எண்ணுமாறு எங்கும் இருள் சூழ மேகமூட்டம் பரவியது. அப்போது எங்கும் எதுவும் கண்ணுக்கு புலப்படவே இல்லை. சமுத்திரத்தின் அலைகள் உயர உயர சீறி பாய்ந்தன. இதை கண்டால் ஒரு மனிதன் துக்கத்தினால் கதறுவது போல் இருந்தது. கடலின் அடியில் வசிக்கும் முதலை, பாம்பு முதலிய ஜீவராசிகள் பயந்து கலங்கின. கடல்கள் பொங்கி கரைகளை கடந்தன. நதிகள் தடாகங்களில் தண்ணீர் கலங்கியதாக இருந்தது. அங்குள்ள தாமரைகள் வாடி வதங்கின. சந்திர சூரியர்களுக்கு அடிக்கடி ராகுவால் பீடிக்கப்படும் கிரகணங்கள் தோன்றின. அவர்களை சுற்றி அமங்கலத்தை உணர்த்தும் மண்டலங்கள் காணப்பட்டன. மேகங்கள் இல்லாமலேயே இடிமுழக்கம் தோன்றியது. மலை குகைகளிலிருந்து தேரோடும் சப்தம் கேட்டது. கிராமங்களிலே நரிகள் வாயில் தீயை கக்குவது போல் ஊளையிட்டன. ஆந்தைகளும் கோட்டான்களும் பயங்கரமாக அலறின. பெண் நரிகளும் அமங்கலமாக ஊளையிட்டன. நாய்கள் கழுத்தை உயர்த்தி கொண்டு சில சமயம் பாடுவது போலவும் சில சமயம் அழுவது போலவும் கத்தின. விதுரரே, கழுதைகள் தனது கடினமான குளம்புகளினாலே பூமியை கீறிக்கொண்டும் பின்கால்களை உதறிக்கொண்டும் பித்து பிடித்தது போல் கத்திக்கொண்டும் இங்கும் அங்கும் ஓடின. கழுதைகளின் சத்தத்தை கேட்டு பயந்த பறவைகள் கூச்சலிட்டு கொண்டு கூட்டை விட்டு பறந்தன. தொழுவங்களிலும் காட்டிலும் இருக்கும் பசுக்கள் பயந்து மலமூத்திரங்களை விட்டன. பசுக்கள் பயம் கொண்டு பாலுக்கு பதிலாக ரத்தத்தை சொரிந்தன. ஐயோ ஐயோ ஐயோ, மை குட்னஸ். மற்றதெல்லாம் புரியுறது, இது நம்மால் தாங்கிக்கவே முடியாது. பசுக்கள் பயந்து கொண்டு பாலுக்கு பதிலாக இரத்தத்தை சொரிந்தன. மேகங்கள் ஊன்னீரை பொழிந்தன. தெய்வீக சிலைகள் அழுவது போல் களை இழுந்தன. மரங்கள் காற்று வீசாதிருக்கும் போதே முறிந்து விழுந்தன. புண்ணிய கிரகங்களான குருவும் சுக்கிரனும் ஒளியின்றி இருந்தன. பாவ கிரகங்களை சனி, செவ்வாய் முதலிய மிக்க ஒளியுடன் இந்த சுப கிரகங்களையும் நட்சத்திர கூட்டங்களையும் அவைகள் வக்ரகதியாக தாண்டி சென்றன. மேலும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டன. அச்சச்சோ, இது முடியறதா இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1-2 இல்லை, இது 14 ஸ்லோகம் பாருங்க, போயிட்டே இருக்குது. இது போன்ற துர்நிமித்தங்களை கண்டு பிரம்மாவின் புதல்வர்களான சனகாதிகளை தவிர மற்ற மக்கள் அனைவரும் உலகினுக்கு பிரளயம் வந்ததோ என பயந்து நடுங்கினர். அவர் சனகாதிகளுக்கு மாத்திரம்தான் விஷயம் தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. இது என்னடா அது, பிரளயம் போது தான் இந்த மாதிரிலாம் ஆகும். பிரளயம் எப்பயோ ஒரு தான் வரும், பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும், பல 1000 கோடி இல்லையா? இப்போ என்னடா அது, இப்போது எனக்கு ஒன்றும் புரியல இவாளுக்கு. மேலே 16வது ஸ்லோகம். முதலில் தோன்றிய அந்த 2 அசுரர்களும் பிறவியிலேயே மிக்க பராக்கிரமம் கொண்டவர்களாகவும் பாறை போன்ற தோல் உடையவர்களாகவும் விரைவிலே ஒரு மலை போலே வளர்ந்தார்கள். இந்த வீரம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களுக்கு சித்தித்திருந்தது தானே அப்படின்னு சொல்லி 16வது ஸ்லோகம். வெளியில் வரச்சே, உள்ளே இருக்கிறச்சே என்னாச்சு, வெளியில் வரும்போது என்னாச்சு, இப்போ வளர்ந்துட்டாவா. அவர்கள் தலையிலே அணிந்திருந்த கிரீடத்தின் உச்சி தேவர் உலகத்தை தொட்டது.
அவர்களது உடல் 8 திசைகளையும் மறைத்தது. ஐயோ மை குட்னஸ். தோள்களில் அணிந்திருந்த தோள் வளைகள் மிகவும் ஒளி வீசின. தரையிலே அவர்கள் வைக்கும் காலடி வைப்புகள் பூமியை நடுங்க செய்தன. அவர்கள் எழுந்து நிற்கையிலே பொன் போலே ஒளிரும் அரைஞான் அணிந்த இடை சூரியனுக்கு மேலிருந்தது. அவர்கள் எழுந்து நிற்கையிலே பொன் போலே ஒளிரும் அரைஞான் அணிந்த இடை சூரியனுக்கு மேலே இருந்தது. அதாவது அவ்வளவு பெரிய உடம்பு அவளுக்கு, சூரியனுக்கு மேலே இருக்கான். அவன் அரைஞான் போட்டுருக்கா. மை காட், மை குட்னஸ். அவர்கள் இருவரும் இரட்டை பிறவிகள். கஷ்யப முனிவர் தன் உடலிலிருந்து முதலில் திதியின் கருவறையை அடைந்தவனுக்கு இரண்யகசிபு என்றும், திதியின் கருவறையிலிருந்து முதலில் உலகில் பிறந்தவனுக்கு இரண்யாக்ஷகன் என்றும் பெயரிட்டார். அவ்வாறே அவர்களை மக்கள் அனைவரும் அழைத்தார்கள். இந்த ட்வின்ஸு ரெண்டாக பிறந்தா அதுக்குள்ளேயே இதில் யார் பெரியவன் யார் சின்னவன் இப்படிலாம் கேட்பா. அது யார் பெரியவன் யார் சின்னவனாக இருந்தால் என்ன எதுக்காக தெரியாது. எனிவே அதில் இது கிளாரிஃபை பண்ணுறா. இவள் இரட்டை பிறவிகள். கஷ்யப முனிவர் தன் உடலில் இருந்து முதலிலே திதியின் கருவறையை அடைந்தவன் இரண்யகசிபு. திதியின் கருவறையிலிருந்து முதலில் உலகில் பிறந்தவன் இரண்யாக்ஷகன். ஸோ இரண்யகசிபு தான் பெரியவன் இந்த இது பிரகாரம். இதுக்கப்புறம் வந்தவன் இரண்யாக்ஷகன். ரைட். ஆனால் வதம் பண்ணுறச்ச அவன் முதல்ல வதம் பண்ணிடுவார் இரண்யாக்ஷகனை. அப்புறம் தான் இரண்யகசிபுக்கு வதம் பண்ண ஒருவர் நரசிம்மாவதாரம் எடுத்து. இரண்யகசிபுவை பற்றி நம்ம நிறையா 7வது ஸ்கந்தத்தில் பார்ப்போம். அவன் நிறைய பெரிய வரன் வாங்கிப்பான் இல்லையா. அது ஒரு பெரிய வரம் பிரம்மாட்ட. ஸோ மேலேயும் கூடாது கீழையும் கூடாது பகலையும் கூடாது இரவிலையும் நான் சாகக்கூடாது, இந்த பிரம்மாவினால் படைக்கப்பட்ட எதனாலையும் நாம் சாகக்கூடாது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இரண்யகசிபு பிரம்மாவிடம் பெற்ற வரத்தின் பலத்தினாலே எவரிடமிருந்தும் மரணமில்லை என்பதால் தன் புஜ வலிமையினாலும் உலகங்களையும் லோக பாலர்களையும் தன்வயமாக்கி கொண்டு செருக்குற்று அலைந்தான். அவன் யார்? இரண்யகசிபு. அவன் ஏற்கனவே அந்த மாதிரி வரன் வாங்கிட்டான் இல்லையா. தம்பியான இரண்யாக்ஷகன் தன் தமையனிடம் அன்பு கொண்டு அவனுக்கு பிரியமானதையே செய்து வந்தான். போரிலே விருப்பம் கொண்டதால் கைகளிலே கதையை ஏந்தி கொண்டு தன்னோடு போர் புரிபவனை தேடி எல்லா லோகமும் அமரலோகம் போயிட்டான். நேராக தேவலோகத்துக்கு போயிட்டான். டாய் எங்கிட்ட யாரா சண்டைக்கு வர, எனக்கு ஈக்குவலாக யாராவது இருக்காடா, எனக்கு ஈக்குவலாக யாராக இருந்தால் என்கிட்ட வாங்கடா. அவனது வேகம் பொறுக்க முடியாதது. கால்களிலே தங்கத்தால் ஆன வீர கழல்கள் ஒலிக்கின்றன. கழுத்திலோ வெற்றி மாலை, தோளிலோ பெரிய கதை. அளவு கடந்த மனவலிமையும் உடல் வலிமையும் அது தவிர பிரம்மதேவரிடம் பெற்ற வரன்களும் அவனது செருக்கை வளர்த்தன. ஆகவே அடக்குவாரின்றி பயமற்று இருந்தான். இவனை கண்ட தேவர்கள் கருடனை கண்ட பாம்பு போலே அஞ்சி ஒளிந்தனர் அப்படின்னு 22வது ஸ்லோகம். மேலே போகிறேன். தனக்கு நிகரான வலிமையின்றி இந்திரன் முதலிய தேவர்களும் ஒளிந்து மறைவதை கண்ட இரண்யாக்ஷகன் பெரிதாக கர்ஜனை புரிந்தான். பார்த்தான், தேவர்களே பயந்து ஓடிட்டான். ஒத்தரும் எனக்கு நேரம் நிற்கிறதுக்கு ஒண்டி கொண்டி யாரும் இல்லைடா, ஒத்தரும் இல்லை. அவன் மிகவும் பலசாலியான இந்த இரண்யாக்ஷகன் சொர்க்கத்திலிருந்து திரும்பி வந்து நீர் விளையாட்டு விளையாட எண்ணி மிகவும் ஆழமான ஆரவாரம் புரிகின்ற சமுத்திரத்திலே மதம் கொண்ட யானை போலே குதித்தான். அவ்வாறு அவன் குதிக்கவே வருணதேவனுடைய படைகளான நீர்வாழ் பிராணிகள் அவன் தாக்குவதற்கு முன்பே பயந்து நெடுங்கி வெகு தொலைவில் ஓடின. அவ்வளவு நேரேஷன் இவாளோட பலம். 26. விதுரர் முயற்சின்னு இருக்கிறான்னு பார்க்குறார். பயந்து போயிட்டாரா? இத்தனை விஷயம் சொன்னேன், பயந்து போயிட்டியா? இன்னும் கொஞ்சம் இரு. இப்போ தான்ப்பா நீ இது பார்த்துருக்க, ட்ரெய்லர் பார்த்துருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, திஸ் இஸ் ஒன்லி எ ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி. விதுரரே, இந்த இரண்யாக்ஷகன் கடலிலே பல்லாண்டுகள் சுற்றி சுற்றி வந்தும் தன்னை எதிர்ப்பார் யாரும் இன்மையால் அந்த கடலிலே காற்றின் வேகத்தால் பொங்கி எழும் அலைகளை தன் இரும்பு கதையினாலே அடித்தான். இவ்வாறு சுற்றிய அவன் கடைசியிலே வருணனது தலைநகரான விபாவரி பட்டணத்தை சென்று அடைந்தான். அங்கு அசுரர்களது பாதாள உலகின் தலைவரும் நீர்வாழ் பிராணிகளின் அரசருமான வருணதேவரை கண்டு அவரை பரிகாசம் செய்ய எண்ணி ஒரு பணியாளனைப் போலே வணங்கி சிரித்து கொண்டு, அரசே, எனக்கு போர் பிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டான். எனது போர் பிச்சை?
இப்போது வருணதேவன்கிட்ட போயாச்சு, வருணதேவரை போய் கிண்டல் பண்ணுறான். இப்போ அவனை வந்து சும்மா இந்த எனக்கு போர் தியானம் பண்ணுங்கோ, எனக்கு வந்து பைசா தியானம் பண்ணுங்கோ, வஸ்திர தானம் பண்ணுங்கோங்கிற மாதிரி போர் தியானம் பண்ணுங்கோ, தானம் பண்ணுங்கோ, இந்த மாதிரி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கா? எங்களுக்கு போர் பிச்சை, தாங்கள் போர் பிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல கேட்குறான். பணியாள் மாதிரி போய் அதுக்கு அடுத்தது ப்ரொவோக் பண்ணுவாளே, எம்பியா யாராவது உட்காண்டிருந்தா அவன்ட்டு சண்டைக்கு போகிறது, மேலே போய் ஒரு ரெடி அடிக்கிறது, அப்புறம் அவன் வந்து 2 அடி அடித்தானா ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்குறது இல்லையா, வீணா வம்பு கிழக்கிறது. இதான் இப்போ பாருங்க, அவர் இவன்கிட்ட வருணர்கிட்ட போய் சொல்கிறான், பிரபுவே முன்பொரு சமயம் உலகில் உள்ள அசுரர்களையும் தானவர்களையும் வெற்றி கொண்டு ராஜசூயை வேள்வி செய்து பெரிய ராஜசூயாக மன்றர்கள், அதனால் லோகபாலகராகவும் அதிபதியாகவும் பெரும் புகழ் பெற்றவராகவும் தாங்கள் ஆனீர்கள். தங்களையே மாவீரர்கள் என்று வாய்ச்சொல் கூறி செருக்குற்றவர்களது வீரத்தை அடக்கி வெற்றி கண்டவர் தாங்கள். சிறுக்குற்ற பகைவனான அந்த இரண்யாக்ஷகன் இவ்வாறு வருணனை ஏளனம் செய்யவே வருணதேவர் பொங்கி எழுந்த கோபத்தை தனது அறிவு கொண்டு அடக்கி நிறுத்தி, நண்பனே, நான் போர் செய்வதிலிருந்து ஓய்வு பெற்று கொண்டு விட்டேனே, உனக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன் கெட்டிக்காரத்தனமாக ஒரு ஆன்சர். என்னப்பா நீ இப்போ என்ன வேலைக்கு கூப்பிடுற? நான் எப்பயோ ரிட்டையர் ஆகிட்டேனே. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் போர் செய்வதிலிருந்து ஓய்வு பெற்று கொண்டு விட்டேனே, தெரியாதா உனக்கு? அப்படி ஒரு பயம். உடனே அவர் சொல்கிறார், சிறந்த அசுர வீரனே, உனக்கு சமமாக போர் புரியும் திறமைசாலி புராண புருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனே. அவனை தவிர வேறு எவரும் உனக்கு நிகர் ஆவார்கள் இல்லை. உன்னை போன்ற மகா வீரர்களொன்றோ அவரை புகழ்கின்றனர். நீயோ போரில் சிறந்த வீரன். ஆகவே நீ அவரை தேடி செல். உனக்கு நிகராக போர் புரியணும்னா உனக்கு ஏற்ற பார்ட்னர், உனக்கு ஏற்ற பலசாலி திறமைசாலி அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். அவரை தேடிண்டு போயா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறார். அவன் மேலே சொல்கிறார், அவர் உன்னை போன்ற தீயோர்களை அழிக்கவும் சாதுக்களை காக்கவும் அவ்வப்போது பற்பல உருவங்களை மேற்கொள்பவர். அவரை விரைவில் சென்று அடை. அவர் உன் செருக்கை அழித்து உன்னை கொல்வார். நாய்கள் சுற்றி வர நீ போர்க்களத்திலே விழுந்து கிடக்கப் போகிறாய் என்று பதில் உரைத்தார். தைரியமாக சொல்கிறார். ரிட்டையர் ஆகிட்டேங்கிறச்சே பயந்துன்னு சொன்னார். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தைரியமாக விட்டுருக்கார் பாருங்க. உன்னை போன்ற தீயோர்களை அழிக்கவும் சாதுக்களை காக்கவும் அவ்வப்போது பற்பல உருவங்களை அவர் மேற்கொள்பவர். அவரை விரைவில் சென்று அடை. அவர் உன் செருக்கை அழித்து உன்னை கொல்வார். நாய்கள் சுற்றி வர நீ போர்க்களத்திலே விழுந்து கிடக்கப் போகிறாய். சில சமயம் நெகட்டிவாகவும் சொல்லணும். அவர் யார் தெரியும் இல்லை, அவர் நீலாம் அவன்கிட்ட போய் நிற்கவே முடியாதுடா, பாரு நீ அவன்கிட்ட அடி நாய் மாதிரி அடித்து உன்னை கீழே தோலை உரிச்சு அனுப்ப போகிறான்ப்பா. அப்படியா சொன்ன பார்த்துடலாம் அவர் கை. யாரா எங்கே இருக்காண்டா, நான் போய் தேடுறேன்டா, நான் போய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா இல்லையா. அதுதான் இங்கே நன்னா உசுப்பேத்தி விடுறது அப்படின்னு வாழ மெட்ராஸ் பாஷையில் நன்னா உசுப்பேத்தி விட்டுட்டார் அவனா. இப்படியாக ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 17வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி ஷமக்ஷ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம். ஸ்ரீ ஹரயே நமக, ஸ்ரீ ஹரயே நமக, ஸ்ரீ ஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.